ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் தேனுக்கு உடம்பு சரியில்லைன்னு படுக்க வச்சது ஓகே. சக்தி நீ இங்கே படுத்து பார்த்துக்கோ, வேளா நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணுற, நீ வில்லி இல்லைம்மா, ரொம்ப மோசமான வில்லின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிற லெவலில் நடந்துக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அம்மாவை பற்றி. போடா அதெல்லாம் நீ போய் படு, இவன் இங்கேருந்து பார்த்துக்கோ, எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சா பார்த்துக்கோங்க, குத்துக்கல் மாதிரி தானம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, ஊசி பட்டாசோட ராஜலீலைகள்லாம் இதுவும் ஒன்னாட்டுக்கு சரின்னு ஒரு பக்கம் இருக்கா, எப்படியோ கெடுத்துட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மீனாலும் சேரனோட ரொமான்ஸ் பார்க்கணுமே. மீனால் வெக்கப்பட சேரன் பாராட்ட ஐயோயோ முடியலடாப்பா சாமி, இது ரெண்டு லவ்ஸ் தாங்க முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சேர்ந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே சக்தி முந்தானையிலே சுத்துறாரு. சக்தி குட் மார்னிங்கிறாரு, ஐ லவ் யூங்கிறாரு. டே கொஞ்சிக்கிட்டா ரொம்ப கொஞ்சிக்கிறீங்க, இல்லாட்டினா ரொம்ப விலகி போறீங்க, என்னடா அப்பா சாமி உங்களால முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பூனை சமையல் கட்டையே சுத்தி வர மாதிரி இவரு ஒரு பக்கம் சமையல் கட்டையே சுத்தி வர, அவங்க அம்மா ஊசி பட்டாசுக்கு மூக்கு வேறுத்துருச்சு போல. அங்கிருந்து கபகபன்னு வந்து எங்கம்மா என்னம்மா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா பேசிட்டு இருக்கோம் அத்தை அப்படிங்குது. கடைசியில் பார்த்தா என்னம்மா யாருமா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தியை நின்றாரு நம்ம வேலண்டே. கொஞ்ச நேரம் தான் கம்முனுறேன்டா, உங்கள் அம்மாட்டையும் ஒன்ட்டையும் என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க ரியாக்ஷன். கடைசியில் பார்த்தா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கங்க, பூனை இல்லை தான் பையன் தான் சொல்லிட்டு. இந்த பூனைக்கு இருக்கு ஒரடியாவது வைக்கிறேன், சொல்கிறதே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மாப்படுத்துட்டு வருது இந்தம்மா. மாப்படுத்து அடிக்க பார்க்குறியே தாயானி பேய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. டே நீ உனக்கு என்னடா இங்கே வேலைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.